ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. நம்ம இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த vlogல சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஷாப்பிங் போயிருந்த வீடியோஸ் தான் நம்ம இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸில் போனதுமே இப்படி தான் கிட்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. துருவும் திவினும் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அப்படி சுற்றி நல்லா கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் நம்ம வீடியோக்காக. ரொம்பவே அழகாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தது பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் நாங்கள் போயிருந்தோம். கீழே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக கோல்டும் சில்வரும் வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே தான் நம்ம திங்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஃப்ளோராக வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே அதுக்கு ஒரு கைடன்ஸ் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. லெஃப்டில் ஏறியாச்சு. அவர் மாமா கூட தான் ஃபுல்லாக இருந்தார் துரு. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான் துரு. இந்த மாதிரி வெளியிலலாம் போனால் ரொம்ப ஹாப்பியாகிடுவார். கீழே நம்ம விட்டோம்னா ஓட ஆரம்பிச்சிடுவார். ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஃபஸ்ட்டு நாங்கள் போனதுமே 9th ஃப்ளோருக்கு தான் போனோம். அம்மா ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போனோம். ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோம். இங்கே போயிட்டு நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஃப்ரைடு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் பாவ் பாஜி, நெக்ஸ்ட்டு சன்னா மசாலா எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக டெசர்ட்க்கு எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டோம். அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. இதுதான் நாங்கள் அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டாய்ஸ் செக்ஷனுக்கு வரலான்னு சொல்லிவிட்டு அங்கே நாங்கள் டாய்ஸ் செக்ஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருந்தோம். துரு இந்த ட்ராவலை ரொம்பவே என்ஜாய் பண்ணான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பெரிய க்ரௌடு வேறு, அதனால் ரொம்ப ஹாப்பியாக சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தார். டாய்ஸ் செக்ஷன் வந்துட்டோம். அங்கே டாய் செக்ஷனை பார்த்ததுமே 2 பசங்களுமே ரொம்ப என்துவாயிட்டாங்க. ஃபுல்லாக அவங்கள பிடிக்கவே முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க பாட்டுக்கு எல்லா டாய்ஸையும் ட்ராலியில் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. துரு அங்கே நிறைய பால்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பவுச்லாம் பார்த்துட்டு இருந்தார். துருக்கு அந்த பால்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் பாலை போயிட்டு எந்த பால் எடுக்கலான்னு சொல்லிட்டு கையில் ஒரு பால் எடுத்து வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மாமா ஒரு பால் எடுத்து கொடுத்தாங்க, அதையும் வாங்கிக்கிட்டு அவரும் நிறைய பால்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். பால்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அவர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு பால் எடுத்துக்கிட்டார். எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். நெக்ஸ்ட்டு நிறைய டாய்ஸ் இருந்துச்சு. அங்கே எல்லா டாய்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க பசங்க. அங்கே அந்த செக்ஷன்லேருந்து நாங்கள் அவங்கள அழைச்சிட்டு வரவே முடியல, அங்கேயே தான் இருந்தாங்க. ஃபுல்லாக எல்லா டாய்ஸையும் பார்த்து விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த செக்ஷனுக்கு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு கார்லாம் இருந்தது, அதுகிட்ட போயிட்டு துருவும் திவினும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மாமா ஒரு கார் எடுத்து கொடுத்தாங்க, அதை கொஞ்சம் நேரம் விளையாடி பார்த்துட்டு அதை வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வேறு ஏதோ டாய்ஸ் அவருக்கு பிடிச்ச மாதிரி தேடிட்டு இருந்தார். நம்ம எதை எடுத்து கொடுத்தாலுமே அது அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஃபைனலாக அவர் தேடிக்கிட்டே இருந்தார். ஃபைனலாக ஒரு ஆட்டோவை பார்த்ததும், அவருக்கு ஆட்டோனா ரொம்ப பிடிக்கும். ஆட்டோவை பார்த்ததும் ஆட்டோவிலேயே அவருக்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு. ஆட்டோ டாய் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆட்டோ டாய் ஒன்றும் இல்லை, 3 டாய்ஸ் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே பில் போட சொல்கிறாரு.
நம்ம எந்த டாய் எடுத்து கொடுத்தாலுமே அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க போய் டாய்ஸ்லாம் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது அவங்க செக்ஷனில், அதனால அவங்களே பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆட்டோ தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆட்டோ எடுத்துக்கிட்டாரு. எத்தனை ஆட்டோ எடுத்துகிட்டு வரான்னு இந்த வீடியோவில் பாருங்களேன். இதுக்கு மேலே அவருக்கு எடுக்கிறதுக்கு கையில் இடம் இல்லை. அதனால் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ட்ராலியில் எடுத்து போடுறதுக்கு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே நிறைய டால்ஸ் இருந்துச்சு. அந்த செக்ஷனே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த டால்ஸ்னால் நிறைய டாய்ஸ், அங்கே இல்லாத டாய்ஸே இல்லை. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த டால்ஸ்லாம். நம்மளே பார்த்துட்ருக்கலாம் போல், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக அந்த செக்ஷனை விட்டு நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போகலான்னு மூவ் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு செக்ஷனாக நம்ம ஆக்சஸரி செக்ஷனுக்கு வந்தாச்சு. லேடிஸ் செக்ஷனு. அங்கே இல்லாத ஆர்னமெண்ட்ஸே இல்லை, அவ்வளோ இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாத்தையுமே ஒரு கிளிப்பிங்ஸாக எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ இருக்குது பாருங்களேன். எல்லாமே யூனிக் டிசைன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா ஆக்சஸரிஸுமே அங்கே கிடைக்கிது. ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கிது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே புதுசாக போத்தீஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் இதே மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது. அங்கேயுமே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே இது ஃபுல்லாகவுமே ஜிம்காஸ் தான். இயரிங்ஸ், ஜிம்காஸ் எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே ஒரு விசிட் பார்த்துட்டு எங்களுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டே நாங்கள் மூவ் ஆகிட்டு இருந்தோம். ஃபைனலி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு பில்லிங் கவுண்டரில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருந்ததுனால, அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பில் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே போத்தீஸ் இருக்குது. போத்தீஸும் இதே மாதிரி தான் இருக்குது. கீழே ஜுவல்லரி, அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு செக்ஷனாக இருக்குது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஷாப்பிங் விலாகு. இந்த மாதிரியான விலாக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.